அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மனசில் கரண்ட்லி என்ன மாதிரி எண்ணங்கள் வந்து ஓடிட்டுருக்கு, இந்த காதலுக்காக அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதே போல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ உங்கள் நபரோட மனசில் கரண்ட்லி என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஓடிட்டுருக்கு, ஸோ அவங்க இந்த காதலுக்காக அடுத்த கட்டம் வந்து என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நபரோட மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். ஸோ இது வந்து உங்கள் நபரோட மனசில் இப்போதைக்கு என்னென்ன எண்ணங்கள் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த காதலுக்காக அடுத்த கட்டம் என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ என்னென்ன எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ இந்த காதலை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக உங்கள் நபர்களுக்கு வந்து மனசளவில் நிறைய மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காதலை பற்றின தனிப்பட்ட கேள்வி அப்படி சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நிறைய ஓடிட்டு இருக்கலாம் கரண்ட்லி. ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது. மனசு வந்து ரொம்ப விரக்தியான சூழ்நிலையில் கூட இருக்கலாம். இந்த காதலை பற்றி எதுலையும் சிந்திக்க முடியலை, இந்த காதலை எப்படி அடுத்த கட்டம் நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறதோ தெரியலை அப்படி சொல்லி இப்போ வந்து இந்த காதலை யோசித்தாலே நான் நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் நபர்களுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம கேர் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ இந்த காதலில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே போல் உங்களுக்கு கூட மனசளவில் இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க நிறையவே ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாவது இந்த காதலை வந்து ஒரு வெற்றி பாதையில் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதே போல் இவங்க வந்து நீங்கள் சரி இவங்க இல்லை யாருமே நீங்கள் ஒரு நபருக்கு கீழே கண்ட்ரோலாக வந்து இருக்கக்கூடாது. இங்கே ஒரு சில நபர்கள் வந்து அப்படி நினச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நீங்கள் ஒரு சில நபருக்கு கண்ட்ரோலாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால கூட இவங்க இந்த இடத்துல நிறைய இதை பற்றி சிந்திக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த நபர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு நபரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கா இருக்கலாம், உங்கள் நபருக்கா இருக்கலாம். ஸோ இதில் உங்கள் நபரோட எனர்ஜி தான் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் யாரோ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களால் இந்த காதலுக்கு வந்து எதுவுமே ஸ்டெப் எடுக்கிறீங்கல்ல, யோசிக்கிறீங்கல்ல, நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கீங்க அப்படின்னு இவங்க சைட்ல இருந்து அத நினைச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ மத்த கார்ட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைட்டிங். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா மனசளவிலயா இருக்கலாம், இல்ல வார்த்தை அளவிலயா இருக்கலாம். நீங்க உங்க நபர் அப்படின்னா பேசியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது விஷயம் பேச போயிருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா உங்க நபருக்கும் ஏதாவது தகராறு வந்து ஏற்பட்டிருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பேசின சில வார்த்தைகள்லாம் இன்னுமே அவங்கள வந்து நிறைய யோசிக்க வைக்குது. அதேபோல நிறைய டிப்ரஷனுக்குள்ள தள்ளுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கூட இந்த நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருந்துட்டுருக்கு. ஸோ அப்போ உங்க நபர்கள் கூட இவங்க வந்து ஏதோ சில விஷயத்துக்கு வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும், சில விஷயத்துல வந்து இவங்களால முடிவெடுத்து கொள்ள முடியலை அப்படிங்கிறதுக்காக இவங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், இவங்க மனசளவுல வந்து இப்போ வரைக்கும் நிறைய போராட்டத்துல வந்து இவங்க மனசு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த ஃபைட்டிங் அப்படிங்கிற இந்த எனர்ஜி கூட இவங்களா
சுயமா பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இது வந்து குறைவு. ஸோ கண்டிப்பா இது வந்து தேர்ட் பார்ட்டி இல்ல யாராவது இன்வால்வ் ஆகி உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைய வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லாத ஒரு விஷயத்த வந்து இவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்களோ, இல்ல தப்பா நடந்துட்டாங்களோ, இல்ல நம்ம அந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்டெப் எடுக்காம, கதைக்காம இருந்திருந்தா, இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிறது கூட இவங்க நெறையவே திங்க் பண்ற மாரி தான் இருக்கு. அத நெறையவே இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க தனிப்பட்ட ரீதியா அப்படிங்கிற மாரி தான் எங்க கார்ட்ஸ் வழியா வந்திருக்கு. ஸோ, ஆனா இங்க பார்க்கும்போது இந்த தனிமைப்படுத்தல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத ஒரு கட்டத்தில வந்து இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏன்னா இந்த தனிமைப்படுத்தல் அப்படிங்கிற விஷயத்தில அவங்க இருந்தா மட்டும் தான், சரியா இந்த காதலுக்காக என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறத சரியான முறையில கையாளுவாங்க அப்படிங்கிறதுக்கு, இது ஒரு நல்ல சூழ்நிலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஓகே. ஸோ, அதே தான் ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம, கொஞ்சம் சில விஷயத்தில வந்து பேலன்ஸ் இல்லாத மாதிரி இவங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ, இங்க வந்து ஒரு சில பார்ட்னர்கள் வந்து உங்களுக்கு வந்து கால நிர்வாகம் வந்து குடுக்காம இருந்திருக்கலாம். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்காக தனிப்பட்ட ரீதியா ஒரு காலம் ஒதுக்கி கதைக்கிறது, இந்த தனிப்பட்ட ரீதியா இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு ஸ்திரத்தன்மையா, ஸ்ட்ராங்கா வச்சுக்கொள்றது அப்படிங்கிறதுல இவங்க அக்கறை காட்டாம இருந்தது கூட, இந்த பிரிவுக்கான காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறத இவங்க ரொம்பவே சிந்திச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து அ வேணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருந்தா கூட, இந்த தனிமைப்படுத்தலை ஏற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிற மாரி தான் இங்க இருக்கு. ஓகேயா? ஸோ, இந்த தனிமைப்படுத்தலை ஏற்றுட்டு இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல பர்சனலி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தனிப்பட்ட ரீதியா கற்றுக்கொள்றாங்க. சில விஷயம் இது சரி, இது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உடான சூழ்நிலை வந்து இந்த தனியா இருக்கும்போது தான் இவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு இங்க காட்ஸ்ல பார்க்கும்போது தெரியுது. ஸோ, இந்த இடத்துல இவங்க பொறுமையா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காதல வந்து திரும்ப புதுசா கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு நல்லதா இருக்கும். புதிய ஒரு சக்தியா இருக்கலாம். திரும்ப ஸ்ட்ராங் ஆகி இந்த காதல நம்மளால நல்லா எடுத்துட்டு போ முடியும். திரும்ப இந்த வாக்குவாதம் வரதெல்லாம் கொஞ்சமாவது குறைச்சு கொள்ள முடியும். ஸோ, அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத வந்து இவங்க உணர தான் செய்றாங்க. ஸோ, அதே போல இங்க ஒரு சில நபர்கள் வந்து மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே கிடையாது அப்படிங்கிறதுனால கூட, இந்த டக்குனு உங்ககிட்ட வந்து கதைக்கிறது, இல்ல ஏதாவது நியூஸ் குடுக்குறது அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் பின்வாங்கிடுறாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இங்க பார்க்கும்போது தெரியுது. ஸோ, அதனால தான் இந்த நியூ பிகினிங் அப்படிங்கிறதும் புதுசா இந்த காதல புதுப்பிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுலயும் இவங்க வேகமா ஒரு முடிவு எடுக்காம கொஞ்சம் தாமதமா, பொறுமையா காத்துட்ருக்க மாதிரியும் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா அந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் சில வந்து ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ, அதேபோல இந்த காதல புதுப்பிக்கணும் அப்டின்னா, இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா இந்த காதல் எந்த அளவுக்கு தனித்துவமா இருக்கு அப்டிங்கிறத வந்து இவங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஓகேயா? ஸோ, உங்கள பத்தியும் சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்டிங்கிறதுனால கூட, உடனே இந்த முன்னோக்கி வர்றது அப்டிங்கிறத இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்டின்னா கூட, இங்க நெறைய டிப்ரஷனுக்குள்ள இவங்க இருந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ, இந்த பொறுமையா இருக்காங்க அப்டின்னா, அது எந்த அளவுக்கு அப்டின்னா, 100க்கு ஆ 99% வந்து இவங்க ரொம்பவே பொறுமையா இருக்காங்க அப்டிங்கிறத வந்து நம்மளால இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஸோ, இங்க வந்து உங்க காதல புதுப்பிச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தாலும், இவங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க வந்து கதைக்காம இருக்கீங்க அப்படின்னாலே, இந்த காதல்ல ஒரு முன்னேற்றம் இல்ல அப்படின்னா கூட, இந்த காதல் இவங்க கைய விட்டு போகாது அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது அப்படிங்கிறனாலயும், இவங்க நினைக்கிற நேரத்துல இந்த காதல வந்து புதுப்பிச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுனாலயும் தான், இங்க இவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஒரு சிலர் வந்து ஆன்மீக ரீதியா போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ, இங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அ இந்த காதலுக்கான பாதைய அதிகப்படுத்தணும் அப்படின்னா, இது இடைவெளி வந்து ரொம்ப தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஓகே. ஸோ, அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இவங்க வந்து இந்த விஷயம் ஸோ, அதே போல இப்ப இவங்க காத்துட்ருக்காங்க அப்படின்னா, இந்த காத்திருப்பு வந்து சரியான பாதையை நோக்கி போகும் அப்படிங்கிறத நம்மளால ஸ்ட்ராங்கா வந்து சொல்ல முடியும்.
ஸோ, இப்போ இருக்க சூழ்நிலை வந்து ரொம்பவே கஷ்டம் தரக்கூடியதா இருக்கு. இப்ப அவங்க உங்கள பத்தி யோசிக்கும்போதெல்லாம் நெறையவே மனவேதனைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும். ஸோ, இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா மாறும். இப்போதைக்கு ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இதே மாரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த இருக்க சூழ்நிலையில ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பா வரும் அப்படிங்கிறதும் நல்ல அதிர்ஷ்டமா கூட இருக்கலாம். ஒரு லக்கான விஷயமா கூட இருக்கலாம். திருப்பி தொலைஞ்சு போனவங்க காதல் வந்து இவங்க பொறுமையா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பொக்கிஷமா உங்க கையில வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ அவங்க மனசுலயும் இதுதான் இருக்கு. ஸோ அதே போல இங்க நீங்க வந்து அவங்கள விட்டுட்டு வந்தது பெரிய ஒரு இழப்பு மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்களா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். கண்டிப்பா யார் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து விட்டுட்டு பின்வாங்கி இருந்தா கூட அது வந்து இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா இது மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிற மாரி தான் இவங்க ரொம்பவே சிந்திக்கிறாங்க. ஸோ இது இழப்பு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கூட இவங்க ஓவர் திங்க் பண்ணலாம். நைட்டெல்லாம் தூங்காம ரொம்ப அதிகமா இத பத்தி சிந்திச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆ இப்போ இருக்க சூழ்நிலைய வந்து உடனடியா என்னால நகர்த்தி எடுத்துட்டு போ முடியல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா இவங்க உங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா, இந்த பிரிஞ்சு போன விஷயத்த வந்து திருத்திட்டு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஓகேயா? இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த காதல பொறுத்த மட்டும் இப்போதைக்கு இந்த காதல பொறுத்த மட்டும் சில விஷயத்த வந்து இவங்களுக்கு வந்து தீர்மானம் இல்லாம இருக்கு இந்த காதல பொறுத்த மட்டும். ஏன்னா, இவங்களுக்கு நெறைய விஷயத்துல டவுட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல நீங்க இந்த காதல விட்டுட்டு முழுசா போயிட்டீங்களா? இதுல காத்துட்ருக்கீங்களா? அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு டவுட்டா இருக்கலாம். இல்ல அப்படின்னா, இந்த விஷயத்துல ஏதாவது பிரேக் வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்திருக்குன்னா, இது வந்து ம் சுத்தி இருக்க நபர்களால நடந்ததா? இல்ல யாரோட தலையீட்டுனால நடந்ததா? இல்ல வேணும்னே இந்த இந்த இடத்துல நீங்க இவங்கள விட்டுட்டு போயிட்டீங்களா? அப்படிங்கிற குழப்பம் கூட இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஓகே. ஸோ, அதனால கூட இவங்க வந்து அ எனக்கு இந்த விஷயத்துல தெளிவு தெரிஞ்சா தான் என்னால அடுத்த கட்டம் வந்து எடுத்துட்டு போ முடியும் அப்படின்னு சொல்லி, இவங்க வந்து ஒத்த கால்ல நிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தான் என்னால இதுல அடுத்த கட்டம் எடுக்க முடியும். ஸோ, எதா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு தீர்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதும் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஸோ, இந்த இடத்துல வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனா, என்னால போயிட்டு ஓப்பனா சொல்லவே முடியாது. அதேபோல எனக்கு இந்த விஷயத்துல தனிப்பட்ட ரீதியா நெறைய தெளிவு வேணும் அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல காத்துட்ருக்கேன். பொறுமையா காத்துட்ருக்கேன் அப்படின்னு உங்க நபர்கள் காத்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அதேதான் புது தொடக்கம் வேணும் காத்துட்ருக்கேன். என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு எனர்ஜில உங்க நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப, 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 ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு சில விஷயத்துல வந்து இவங்க தாமதப்படுத்தினா கூட, ஒரு சில விஷயம் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரியெல்லாம் இருந்தா கூட, ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு சாதனைய வந்து இவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஓகேயா? ஸோ இப்போ வந்து கஷ்டமான விஷயமா இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய விதத்துல எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா கூட ஸோ, இந்த இடத்துல மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, இவங்க கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல சாதிப்பாங்க. நீங்க கூட இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து இழந்த விஷயத்த கூட திரும்ப ஒரு போராடி பெற்றுக்கொண்ட போராடி பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற மாரி தான் உங்களோட காதல் வந்து இருக்கும் அப்படின்னும், இந்த காதல எப்படியாவது போராடி பெற்றுக்கொண்டுடணும் அப்படிங்கிற மாரி தான் இந்த நபர்களோட எண்ணங்கள்ல வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ பார்த்துக்கலாம். எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா கூட நெக்ஸ்ட் மூவ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேட்டம் கார்டு வந்து அப்படியே விழுந்துச்சு. பரவாயில்ல நம்ம அத அப்படியே எடுத்துக்கொள்வோம். இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்ட்ஸ் எல்லாம் வடிவா அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே. நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஓகே. கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் மூவ் அப்படிங்கிறது கண்டிப்பா இவங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதத்தில, உங்க கூட ஒரு சந்தோஷமா இருக்க ஒரு சூழ்நிலையா இருக்கக்கூடிய விதத்தில இவங்க அமைச்சுக்கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் மூவ் அப்படிங்கிற விஷயம், பிளானிங் அப்படிங்கிற விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க கூட எப்படியெல்லாம் இருக்கலாம், எப்படி சந்தோஷமா இருக்கலாம், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து சந்தோஷமான பாதையில நகர்த்தி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற விதத்தில இவங்க ரொம்பவே அதிகப்படியான அக்கறை செலுத்துவாங்க அப்படின்னும் ரிலேஷன்ஷிப் வந்து
ஸ்டாப் ஆகி இருக்கு அப்படின்னாலும், அத கொண்டாட்டமான ஒரு விஷயமா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு நெக்ஸ்ட் மூவ்ல. ஸோ அது மட்டும் இல்லாம உங்க நபர்கள் வந்து உங்ககிட்ட கதைக்காம இருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா உங்கள தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் மூல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல இவங்க உங்கள தொடர்பு கொள்ற மாதிரி சூழ்நிலை அமையறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த தொடர்பு கொண்டு இவங்க உங்க கூட பகிரக்கூடிய அந்த விஷயங்கள். ஓகே. ஸோ கார்டு வந்து ஸ்லிப் ஆகுது. ஸோ இவங்க உங்கள தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு வெற்றிகரமானதா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதாவது திருமணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப திருப்ப வராங்க அப்படின்னா கூட இவங்க உங்க காதலுக்கு காதல்ல இருக்க அந்த கவலையான விஷயங்கள் அது அவ்வளோ நீங்கி, இந்த நபர்கள் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி உங்க கூட இந்த லைஃப் ஜேர்னிய வந்து எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆகலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட திரும்ப இந்த நபர் வரும்போது கலந்துரையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா ஒரு சில நபர்களுக்கு வந்து கொஞ்சம் இங்க வாக்கு குடுத்துட்டு கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தா கூட, இந்த இடத்துல ஸ்டார் வந்திருக்கிறதுனால, கண்டிப்பா இவங்க அவங்க குடுத்த வாக்குறுதிய காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா ஸ்டெப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இல்ல நான் உங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து திரும்ப கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற அளவுக்காவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கைய வந்து நெக்ஸ்ட் மூவ்ல வந்து கண்டிப்பா குடுப்பாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு தேவை உங்க கூட ஒரு செலிப்ரேஷன் தான். ஓகேயா? ஸோ, அ இப்போதைக்கு இந்த கவலையா இருக்க மூமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு, இதில எப்படியாவது ஒரு பிளானிங்க போட்டு ஸ்டெப் எடுத்து, எப்படியாவது உங்க கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்க ரொம்பவே அதிகமா விரும்புறாங்க அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா இந்த நபர்கள் உங்கள நோக்கி வேகமா வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அது விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல ரெடி அப்படிங்கிற விஷயமும், இப்ப இந்த ரெடி அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ல ஒரு திருமணம் ஆகுறதுக்கு இல்லாட்டி உங்களோட அந்த திருமணம் பேச்சுல வந்து முழுசா அவங்களோட கவனத்த திருப்புறதுக்கு, அப்படி சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, ராஜதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா இவங்க கையாளுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ கிளியர் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து இவ்ளோ இருந்துச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல. இப்ப என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயத்துல வந்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. நெறைய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல இவ்ளோ விஷயம் தான் பண்ணுவேன் இந்த ரிலேஷன்ஷிப்காக. நான் இவ்ளோ தூரம் தான் வருவேன். இவ்ளோ தூரம் தான் ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுலலாம் நெறைய மாற்றங்கள் வரும். ஓகேவா? ஸோ இவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. என்ன விஷயம் பண்ணா இந்த காதல அடுத்த கட்டம் எடுத்துட்டு போ முடியும். அதையும் தவிர்த்து என்ன விஷயம் பண்ணா இந்த காதல வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நபர்கள் புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த புரிஞ்சு கொள்றது அப்படிங்கிறதுலயும், இல்ல உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுலயும், இவங்க ஒரு சில ராஜதந்திரமான விஷயங்கள வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அப்போ இவங்க எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆ உங்கள சம்மதிக்க வைக்கிறதுக்காவது, இல்ல திருமணத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காவது இப்ப இந்த திருமணத்தில ஏதாவது தடைகள் இருக்கு அப்படின்னாலும், உங்க ரிலேஷன்ஷிப்ல தடைகள் இருக்கு அப்படின்னாலும், இத திருமணத்துக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன பண்ணியாவது இவங்களோட ராஜதந்திர விஷயத்த வந்து கண்டிப்பா இந்த இடத்துல உபயோகிப்பாங்க. ஓகே. அது உங்கள படுத்துற விஷயமா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த கார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே. இதே விஷயம் தான். இதுவரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணேன், நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற வாக்குவாதமெல்லாம் போயிட்டு, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து செழிப்பா மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா இந்த காதலோட வளர்ச்சிக்கு மட்டும் தான் இவங்க பாடுபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்க தான் செய்யுது. ஓகே. ஏன் அப்டின்னா, இவங்க வந்து திரும்ப உங்ககிட்ட வந்து சேரும்போது, அ உங்களுக்குள்ள ஒரு ஒரு கனெக்ஷன் வந்து இன்னுமே ரொம்ப அதிகரிக்கிற வகையில இவங்க எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திருப்பி வராங்க அப்டின்னா, இவங்க ரொம்பவே உங்ககிட்ட வந்து ஈர்த்து உங்க கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகணும் அப்டிங்கிற மாதிரி சில விஷயங்கள் புரியுது தானே? ஸோ சில விஷயங்கள் க்ளோஸ் ஆகணும், எப்படியாவது உங்க கூட ஒரு செலிப்ரேட் பண்ணணும் அப்டிங்கிற ஒரு எண்ணத்துல உங்க நபர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி எண்ணங்கள்ல வந்து சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு.
ஸோ திருமணம் ஆகி இல்லன்னா கொஞ்சம் திருமணத்துக்காக ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு வர இடத்துல ஒரு சிலர் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து கண்டிப்பா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதில் வந்து 100க்கு ஒரு எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. ஒரு 100க்கு ஒரு 20% பேருக்கு மட்டும் தான் சொல்றேன். இவங்க நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து முடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க நினைக்கலாம், இத என்னால வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து அடுத்த கட்டத்த நோக்கி எடுத்துட்டு போ முடியல. ஒரு செலிப்ரேஷனே பண்ண முடியல. அதுக்கு தடையா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல ஒரு சிலர் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது திடீர்னு உங்கள் நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேர்றாங்க, ரொம்பவே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, ரொம்பவே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு சிலர் மட்டும் இந்த பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால உங்கள் நபர்கள் வந்து அடுத்த மூவ் என்ன எடுத்தாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு சிலர் வந்து ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே. ஸோ ஒரு சிலர்னு சொல்ல மாட்டேன், எல்லாருமே இப்போ இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல கொஞ்சம் வந்து ஏதாவது ராஜதந்திரமா இவங்க ஓவர் ஆக்டிங் ஏதாவது பண்றாங்க அப்படிங்கும்போது, நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த இடத்துல திடீர் மாற்றமா என்ன வேணாலும் மாத்திட்டு போலாம். ஓகேயா? ஸோ இப்ப கல்யாணம் பண்றவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற வாக்குகள கொடுத்தா கூட, இந்த நபர்கள் வந்து கடைசி நேரம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி கடைசி நேரம் வந்து மாத்திட்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ நான் இது எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. இங்க ஒரு சிலருக்கு தான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து புது ஆரம்பம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதே போல் இவங்க வந்து முழுசா இந்த புது தொடக்கம் தொடங்கணும் அப்படிங்கும்போது இந்த ராஜதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே உபயோகிக்கிறதுனால இவங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஓகே. ஓப்பனாக சொல்லி பியூராக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல முடியலை. ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்கள நோக்கி ஈர்த்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உங்கள நோக்கி ஈர்த்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி அடிமையாகி, இல்ல உங்கள அடிமையாக்கி வச்சுக்கணும். அடுத்த மூவ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதுனால கூட இந்த திடீர் மாற்றத்த வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா இந்த இடத்து மட்டும் ஒழுங்கா வந்த கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் தலைகீழா வர மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு சிலர் வந்து பொய்யான வாக்குறுதி குடுக்குறது, கொஞ்சம் பொய்யா நடிக்கிறது, இல்லாத ஒரு விஷயத்த குடுக்குறது. ஸோ ராஜதந்திரமா நடந்துக்கிறது. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க ரொம்பவே விழிப்புணர்வோட இருந்தாகணும். ஓகேயா? ஸோ யாரா இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்க உங்க காதலுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, விழிப்புணர்வோட இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இங்க ஏன்னா இங்க கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இந்த விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க நெக்ஸ்ட் மூவ் வந்து எப்படியா இருக்கும்னா, சில விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் பிடிவாதமா இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும், இல்ல உங்கள வந்து காதலிக்கிறேன், கல்யாணம் பண்றேன் அப்படின்னா கூட, ஒரு சில விஷயத்துக்கு இவங்க ரொம்பவே பிடிவாதமா நடந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் இவங்க என்ன விஷயத்துக்காக பிடிவாதமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஓகே. ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த காதல்ல ஒரு வெற்றிய எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த நபர்கள் கொஞ்சம் விடாப்பிடியா, பிடிவாதமா இருக்கலாம். இல்ல உங்கள ஒரு கண்ட்ரோல்குள்ளே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட இவங்க நெக்ஸ்ட் மூவ்ல வந்து ஆம் கொஞ்சம் உங்கள இறுக்கி பிடிச்சு, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாலாம் விடக்கூடாது. ஒரே இடத்துல நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்கள் வந்து முடிவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து அ இந்த கார்ட்ஸ்ல வந்திருக்க விஷயத்த நம்மளால சொல்ல முடியும். ஸோ வந்து இங்க இந்த திடீர் மாற்றம் வருது அப்படின்னா தான் எனக்கு இந்த இடத்துல இந்த சக்ரா இருக்க இடத்துல, அதாவது இந்த சக்ராஸ் இருக்க இந்த ட்ரையாங்கிள் இந்த வடிவத்துல, இந்த இடத்துல சரியா வந்து இந்த திடீர் மாற்றம் வருது அப்படிங்கும்போது தான் இங்க கொஞ்சம் யோசிக்க தோணுது. ஓகேயா? ஏன்னா இந்த இடத்துல 3 சக்ரா வருது அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிள் சக்ராக்கு இந்த எதிர் சக்ராக்கு இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம இந்த இடத்துல நிறையவே சிந்திச்சு பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம்.
ஸோ, அதனால இந்த நபர்கள் திருப்பி வாராங்க அப்படின்னா கூட, அ சரியான காரணத்துக்காக இவங்க உங்கள நோக்கி வாராங்களா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ, இதுதான் உங்க நபர்களோட அ எண்ணங்கள்லயும் இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்ஷனும் இதுதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதில மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதயம் போல இன்னும் ஒரு ரீடிங்ல நானும் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.